சரிகமபா சீனியர் சீசன் 5ல சபேசன் தேர்டு ஃபைனலிஸ்டாக அறிவிச்சதுக்கு அப்புறமா அவர் மேடையில் பண்ண சில எமோஷனலான விஷயங்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த உள்ள பார்க்க போகிறோம். சுஷாந்திகா ஸ்ரீஹரி வரிசையில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஃபோக் ரவுண்டில் சரிகமபா சீசன் 5ோட 3வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி ஃபினாலே மேடைக்கு சபேசன் அடி எடுத்து வச்சுட்டாரு. சொல்ல போனால் இது எப்போ நடந்தக்கூடிய விஷயம். சபேசனுக்கு இது லேட்டாக தான் நடந்திருக்குது. ஜட்ஜஸ் மனசு வச்சிருந்தாங்கன்னா சபேசனை எப்பயோ ஃபினாலேவுக்கு அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்கள் பரவினாலும் ஓகே நடந்துருச்சு. ஆனால் இப்போ சபேசன் ஒரு வழியாக ஃபினாலேவுக்கு அடி எடுத்து வச்சுட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் சபேசன் ஃபேன்ஸுக்கு வந்திருக்கு. இது மூலயமா சபேசன் கண்டிப்பாக ஃபினாலேயில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு, இனிமேல் ஒரு ஃபினாலேயில் பெஸ்ட்டாக கொடுத்தா மட்டும் போதும், நடுவில் இருக்கக்கூடிய 2-3 வாரங்களை சபேசன் கேர் பண்ணவே வேணாம் அப்படின்னாலும் கூட ஃபினாலேவுக்கு நடக்க போகிற விஷயத்தை நம்ம ஃபினாலேயில் பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் சபேசன் இந்த சரிகமபா சீசன் 5ோட 3வது ஃபைனலிஸ்டாக அறிவிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேஜில் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக அவர் முகத்தில் எதையோ சாதிச்சோ சந்தோஷம் தெரிஞ்சுது. சபேசனோட பேரண்ட்ஸ் இந்த சீசன் ஆரம்பிக்க புதுசில் சபேசன் செலக்ட் ஆனப்போ ஒரு ஏவியில் பேசியிருந்தாங்க. அதில் சபேசன் அப்பா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? சபேசன் மற்ற பசங்க மாதிரி இல்லாமல் அவன் வயசு பசங்க இருக்கக்கூடிய பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு குடும்பத்துக்காக போராடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சபேசனோட அம்மா பேசும்போது டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சபேசன் ட்ரை பண்ணான். ஆனால் அவனுக்கு பாட்டு திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் சரிகமபால எடுத்து வச்சிருக்கான். கண்டிப்பாக அவன் பெரியலா வருவாங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசியிருந்தாங்க. சபேசனோட சிஸ்டர் பேசும்போது கூட நிறைய இடங்கள்ல சபேசனை ஒரு அன்லக்கி ஃபெல்லோ தான் சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட சபேசன் இன்னைக்கு தான் ஒரு லக்கி ஃபெல்லோ அப்படிங்கிறத இந்த சீசன் 5 சரிகமபா மூலயமா அறிவிச்சிருக்காரு. அதுவும் டைரக்டா அறிவிச்சிருக்காரு. அவரு இந்த சரிகமபா ஷோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் மேல வைக்கப்பட்டிருந்த நெகட்டிவிட்டி, அந்த அன்லக்கி ஃபெல்லோங்கிற வார்த்தை எதுக்குமே உதவாதான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க முத்திரை குத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு டாப் 5ல இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட்ல அவர் 3வது ஆளா போறாரோ 4வது ஆளா போறாரோ, ஆனா அவர் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிட்டாரு. இது மூலயமா இதுக்கப்புறம் சபேசன் டைட்டில் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டும் சரி சபேசனுக்கு ஒரு பெரிய பெருமையும் ஒரு புகழையும் வாங்கி கொடுத்துருக்குது. அந்த ஒரு விஷயத்தை தான் சபேசன் ஸ்டேஜ்லேயே காமிச்சிருக்காரு. சபேசனோட பேரை ஜட்ஜஸ் அறிவிச்சதுக்கு அப்புறம் சபேசன் ஸ்டேஜ்லேயே பயங்கரமா துணிச்சிட்டாரு. ஸ்டேஜ்ல கீழே விழுந்து தொட்டு கும்பிட்டு ஒரு நிமிஷம் ரொம்ப ஸ்டன்னாகி நின்றுட்டாராம். அவருக்கு என்ன பேசுறதுல வார்த்தைகளே வரலையாம். அதுக்கப்புறம் அவர் தண்ணி கொடுத்து அவரை நார்மலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஷூட்டை எடுத்திருக்காங்களாம். அந்த அளவுக்கு எமோஷனாக பிரேக் டவுன் ஆகி தான் சாதிச்சு காமிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்துல சபேசன் அதிர்ச்சி வெளியிலே வரலையாம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சாதாரணமாக ஒரு பாடகராக இருக்காரு, ஒரு போட்டியாளர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த ஃபினாலே கிடைச்சிடும், ஓகே அவர் அடுத்த கடத்து போயிடுவார் அப்படிங்கிற சாதாரணமாக எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் பல தடைகளை தாண்டி எதுவுமே அவருக்கு லக்கியா அமையல, ஒரு அன்லக்கி ஃபெல்லோன்னு பேரை வாங்கி இன்னைக்கு சீசன் 5ோட ஒரு ஃபைனலிஸ்ட் அவங்க பட்டத்தை வாங்கும்போது அது சபேசனுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத அவர் வார்த்தையா சொல்லலை, அதை எமோஷனலாக காமிச்சிட்டாரு. அவர் கீழே விழக்கூடிய அந்த சமயத்தில் பவித்ரா தான் தாங்கி பிடிச்சிருக்காங்க. அதை நம்ம எபிசோட்லையும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சபேசன் கொஞ்சம் ஸ்டன்னாகி நின்றதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு அந்த தேர்டு ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து அவரை சேரில் உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபினாலில் சபேசன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.